பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிஷனரி யாரு அப்படின்னா ஈவ்லின் பிராண்ட். ஈவ்லின் பிராண்ட்ன்றவங்க 1879வது வருஷம் இங்கிலாந்துல இருக்கிற லண்டன்ல பிறக்கிறாங்க. இவங்க தன்னுடைய தகப்பனுக்கு 9வது பெண் குழந்தையா பிறக்கிறாங்க. இவங்களுடைய குடும்பம் எப்படின்னா ரொம்ப வசதியான குடும்பம். அது மட்டும் இல்லாம இவங்களுடைய தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளைகள் 11 பேருக்கும் ரொம்ப முன்மாதிரியாக இருந்தாங்க. சின்ன வயசுல இருந்தே எப்படி செபிக்கணும், மிஷனரிகளுக்காக செபிக்கிறது, ஊழியங்களுக்காக, சபைக்காக செபிக்கிறது, தசம பாகம் கொடுக்கறதுன்னு சொல்லி இப்படி எல்லா காரியங்களையும் இவங்க கற்றுக் கொடுத்து வளர்க்குறாங்க. ஈவ்லின் பிராண்ட்ன்றவங்க தன்னுடைய 11வது வயசுல இவங்க ஞானஸ்தானமும் பெற்றுக்கொள்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க நல்லா வண்ணம் திட்டுறது இப்படின்னு திறமையும் இவங்களுக்குள்ளாக இருந்துச்சு. இவங்க ஹோமியோபதியில டாக்டருக்கு பயிற்சி பெற்றவங்களாகவும் இவங்க இருக்கிறாங்க. இந்த நிலைமையில தான் இவங்க கரங்கள்ல ஒண்ணு கிடைக்குது. என்னன்னா, இந்தியாவில் இருக்கிற கொல்லிமலை ஜனங்களை பற்றியதான கட்டுரை ஜெசிமன்றவர் எழுதின கட்டுரை உங்க கரங்களை கிடைக்குது. அதில் இந்த ஜனங்களுடைய வாழ்க்கை முறையும் மூட பழக்க வழக்கங்களையும் இவங்க படிக்கும்போது அவங்க ஆத்தும பாரத்தினால அவங்க நிரப்பப்படுறாங்க. இவங்க ஒரு தீர்மானம் பண்றாங்க, இந்த ஜனங்களுக்கு எப்படியாச்சும் கர்த்தருடைய சுவிசேஷத்தை கொண்டு செல்றதுக்கு நான் போகணும்னு சொல்லி அவங்க தீர்மானம் பண்ணி கர்த்தருடைய ஊழியத்துக்காக அவங்க தன்னை அர்ப்பணிக்கிறாங்க. இதுதான் தேவன் எனக்காக வச்சிருக்கிற ஊழியம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தெரிந்து கொள்றாங்க. அதனால இவங்க அதுக்காக அர்ப்பணிச்சு செயல்படுறாங்க. 1919வது வருஷம் ஸ்ட்ரிக்ட் பேப்டிஸ்ட் சொசைட்டி மூலமாக இவங்க இந்தியாவுக்கு மிஷனரியா வர்றதுக்காக நியமிக்கவும் படுறாங்க. 1912வது வருஷம் இவங்க இந்தியாவுக்கு மிஷனரியா வராங்க. இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டுக்கு இவங்க வராங்க. இவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னைக்கு வராங்க. இந்த இடத்துல அவங்க கடிதம் எழுதின ஜெசிமனை சந்திக்கிறாங்க. ஜெசிமன் பிராண்ட் யார் அப்படின்னா 1907வது வருஷம் இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டுக்கு வராரு. அதாவது இந்த கொல்லிமலை ஜனங்களுக்கு கர்த்தருடைய சுவிசேஷம் சொல்லணுன்ற வாஞ்சி இவருக்குள்ளாகவும் இருக்குது. இவர் இங்க தமிழ் மொழியை கற்றுக்கொள்றாரு. அதனால ஈவ்லின் பிராண்டுக்கு இவர் தமிழை கற்றும் கொடுக்கிறாரு. இவங்க 2 பேருக்குமே ஒரே தரிசனமும் ஒரே விஷன் இருக்கிறதுனால, ஆத்தும பாரம் இவங்களுக்கு ஒன்னா இருக்கிறதுனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா 1913வது வருஷம் இவர்கள் இருவருமாக திருமணம் செய்து கொள்றாங்க. திருமணம் பண்ணி அன்னைக்கு இவங்க குடும்பமா கொல்லிமலைக்கு கடந்து போகிறாங்க. இந்த கொல்லிமலை எப்படிப்பட்டது அப்படின்னா, கடல் மட்டத்திலிருந்து 3500 அடி உயரம் உள்ளது. 6 மைலுக்கு மேலாக பயணம் பண்ணக்கூடிய இடம் தான் இது. அப்ப இப்படிப்பட்ட இடங்கள்ல ரொம்ப கடினமான ஒரு பாதை, நடந்து போகணும், குதிரையில போகணும், தோளின்ற இதுல பயணம் பண்ணணும், இப்படி அநேக கஷ்டமான ஒரு சூழ்நிலைகளுக்கு மத்தியில தான் இந்த மலையில நம்ம போய் ஆகணும். இந்த குடும்பங்கள் இந்த பிராண்டு குடும்பம் ஒரு குடிசையில அவங்க வாழ்ந்துட்டு வராங்க. இப்படி அவங்க அங்க இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்றதுக்காக இவங்க கடந்து போகிறாங்க. இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, ரொம்ப மூட பழக்க வழக்கத்தினால் நிரப்பப்பட்டவங்க. குழந்தை திருமணம் பண்றது, பலதரப்பட்ட திருமணங்களை பண்றது, இந்த கோடாடை கிட்ட குறி கேட்பாங்க. இன்கேஸ் அந்த குறி கேட்கிற இடத்துல அவர் இந்த குழந்தை பிறந்த நேரம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டா உடனே அந்த குழந்தைய சாவடிப்பாங்க. எப்படின்னா, முரத்துல புடைக்கிற மாதிரி புடைச்சு அந்த குழந்தைய முள்ளுல தூக்கி போட்டுருவாங்க. இப்படி அநேக காரியங்களை இவங்க செய்யற மூட பழக்க வழக்கத்தினால் நிரப்பப்பட்டவர்களா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய வாழ்வாதாரம் என்னவா இருந்துச்சுன்னா, விவசாயமும் வேட்டையாடுறது மட்டும்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியில ஊழியம் செய்யறதையே நோக்கமாக கொண்டவங்க தான் இந்த ஜெசிமனும் ஈவ்லின் பிராண்ட் தம்பதியர்கள். இவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. பால் என்ற ஆண் குழந்தையும் கோன் என்ற பெண் குழந்தையும் இருக்கிறாங்க. இந்த 2 பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக இவங்க இங்கிலாந்துக்கு அனுப்பி விட்டுறாங்க. ஏன்னா இவங்களுடைய பாரம் என்னன்னா, இந்த ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்றது மட்டும்தான் இவங்களுடைய பாரமா இருந்ததுனால அவங்க அதையே ஃபோக்கஸ் பண்ணி போறாங்க. தன்னுடைய பிள்ளைகளை அவங்க அனுப்பி விட்டுறாங்க. இவங்க இந்த ஜனங்களுக்கு எப்படி சுவிசேஷம் சொல்றாங்க அப்படின்னா, முதலாவது மருத்துவ முகாம்களை ஏற்படுத்துறாங்க. அநேகருக்கு மருந்துகளை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன காரியங்களை ஸ்டார்ட் பண்றாங்க. அது வழியா சுவிசேஷமும் சொல்ல தொடங்குறாங்க. கடைசியா இவங்க என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற ஜனங்களுக்கு என்ன அங்க சொல்லி தராங்க அப்படின்னா, அந்த ஜனங்களுக்கு நெசவு தொழில் சொல்லி தராங்க. அதுக்கப்புறம் பட்டுப்பூச்சி வளர்க்கறது, கட்டிட வேலை அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை இவங்க கற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்லாம நடைமுறையில வேதத்தை பத்தி இவங்க சொல்லி கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 34 ஏக்கர் கிட்ட இவங்க வாங்கி கவர்மெண்டோடைய பெர்மிஷனோட இவங்க பட்டா வாங்கி அந்த இடத்துல ஸ்கூல்ஸ் 12 ஸ்கூல்ஸ் கிட்ட கட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம சர்ச் கட்டுறாங்க. எந்த விசுவாசியுமே ரட்சிக்கப்படாத இடத்துல இவங்க அநேக காரியங்களை செய்து
வீடு, அந்த இடத்துல சர்ச் கட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மருத்துவம் எதுவுமே இல்லாததுனால அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க. அதுக்கப்புறம் கைவிடப்பட்ட ஜனங்களை பராமரிக்கிறதுக்காக அநாத ஆசிரமங்களை கட்டுறாங்க. இப்படி அநேக காரியங்களை இந்த ஜனங்களுக்காக அவங்க முன் வந்து செய்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த நிலைமையில தான் என்ன ஆகுது அப்படின்னா, ஜெசிமன் பிராண்ட்ன்றவர் மலேரியாவினால பாதிக்கப்படுறாரு. ஏன்னா இந்த இந்த கொல்லிமலைக்கு இன்னொரு பேரும் இருக்குது, மரண மலைன்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா இங்க இருக்கிற பெரும்பாலானவர்கள் மலேரியாவினால மரிச்சு போயிடுவாங்க. இந்த சூழ்நிலை மத்தியில தான் ஜெசிமனும் மலேரியாவால பாதிக்கப்பட்டு அது ரொம்ப தீவிரம் அடைஞ்சு இவர் என்ன பண்றாரு, 1929 வருஷம் மரிச்சு போகிறாரு. அவர் அந்த கொல்லிமலையிலே அடக்கம் பண்றாங்க. தன்னுடைய கணவன் இழந்த அந்த சோகத்துல ஈவ்லினுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம இவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க. இவங்க யோசிக்கிறாங்க கொஞ்ச நாள் தன்னுடைய பிள்ளைகளோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்கிலாந்துக்கு கடந்து போகிறாங்க. அந்த இடத்துல கொஞ்ச நாள் அவங்க பிள்ளைகளோடு இருந்துட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்களுக்கு தோணுது, ஐயோ என்னுடைய ஊழியத்தை நான் பாதியிலே விட்டுட்டு வந்துட்டேனேன்னு சொல்லி இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. உடனே மிஷன் சொசைட்டிக்கு வந்து இவங்க ஒரு லெட்டர் எழுதுறாங்க. நான் மீண்டுமா அந்த கொல்லிமலைக்கு நான் கடந்து போகணும், நான் அந்த இடத்துல ஊழியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது மிஷன் சொசைட்டி வந்து இவங்களை அலோவ் பண்ணின காரணம், இவங்க வந்து தனியாக இருக்கிறாங்க, இன்னொன்று வந்து அவங்களுக்கு வயசும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அலோவ் பண்ணலை. இப்படியாக 18 வருஷங்கள் வந்து கடந்து போகுது. இறுதியாக இவங்க இன்னொரு லெட்டர் எழுதுறாங்க, எனக்கு இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது, என்னை இந்தியாவுக்கு வர்றதுக்காக அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் சொல்கிற ஊழியத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவங்க என்ன மிஷன் சொசைட்டி வந்து இவங்களை இந்தியாவுக்கு வர்றதுக்காக பெர்மிஷன் கொடுக்குறாங்க. தன்னுடைய 68வது வயதுல இவங்க இந்தியாவுக்கு கடந்து வராங்க. இந்தியாவில் இருக்கிற சென்னையில் இவங்க மிஷன்ல இருந்து வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. தன்னுடைய 70வது வயதுல வந்து இவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க. ரிட்டையர்மெண்ட் ஆன இவங்க உடனேயும் இங்கிலாந்துக்கு கடந்து போகாம தன்னுடைய தரிசன பூமியா இருக்கிற இந்த மலைக்கு கடந்து போகிறாங்க. இந்த கொல்லிமலையில இவங்க கடந்து வந்து என்ன செய்யறாங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறதுக்காக மீண்டுமாக தொடங்குறாங்க. இந்த இடத்துல 5 மலைகள் இருக்குது. ஒன்று கொல்லிமலை, பச்சை மலை, கல்ராயன் மலை, சித்தேரி மலை, பெரிய மலைன்னு சொல்லிட்டு 5 மலைகள் இருக்குது. இவங்க கணவன் மனைவியா கொல்லிமலை, பச்சை மலைன்ற 2 இடங்கள்ல சுவிசேஷத்தை பரப்பிட்டாங்க. மற்ற 3 இடங்கள்ல இன்னும் சுவிசேஷம் கொண்டு போகாத இருக்கிற ஒரு நிலைமை இருந்ததுனால இவங்க அந்த பாரத்தோட அந்த இடத்துல கடந்து வராங்க. மற்ற இடங்களுக்கும் சுவிசேஷம் போகணும்னு சொல்லிட்டு இவங்க பிரயாசப்படுறாங்க. பெரும்பாலும் இவங்க குதிரையில அவங்க பிரயாணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பல இடங்களுக்கு நடந்து போகிறாங்க. தன்னுடைய 70வது வயதுல இவங்க இந்த இடத்துல வந்து கர்த்தருக்காக ஊழியம் செய்ய தொடங்குறாங்க. கைவிடப்பட்ட அநேக ஜனங்களை வந்து இவங்க சேர்க்கிறாங்க. இந்த தூக்கி போட்ட பெண் பிள்ளைகளை வளர்க்கிறது, அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்க படிக்க சொல்லித்தரது, மற்ற ஜனங்களுக்கு படிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கறது. அது மட்டும் இல்லாம இவங்க நல்லா வரைகிறதுனால நல்லா வரைஞ்சி அதில் கலர் பண்ணி பைபிளோடைய கதைகளெல்லாம் வந்து அப்படி சுவிசேஷமா அவங்களுக்கு கன்வே பண்றது அப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள், மருத்துவ வசதி பண்ணி தரது, இப்படின்னு எல்லா காரியங்களையும் தன்னுடைய முதிர் வயதுல இவங்க செய்து வர்றாங்க. ஒரு சைடு அவங்களுடைய முதுமை இருந்தாலும், ஒரு சைடு பலவீனங்கள் இருந்தாலும் அவங்க எதையுமே பொருட்படுத்தாம கர்த்தருக்காக ஊழியம் செய்தாங்க. பல இடங்கள்ல குதிரைகளை இவங்க சவாரி செய்யும் போது ஒரு முறை இவங்க இடறி கீழே விழுந்துடுறாங்க. விழுந்தவங்களுக்கு முதுகுல வந்து ஒரு முறிவு ஏற்படுது. அதனால அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க. அந்த இடத்துல கூட இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, வீல் சேர்ல போயிட்டு பக்கத்துல இருக்கிற அறைகள் எல்லாம் போயிட்டு அந்த இடத்துல கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லுவாங்களாம். கொஞ்ச நாள் மீண்டுமாக அவங்க கொஞ்சம் சரியாகி வராங்க. வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களால தனியா நடக்க முடியாது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்களாம், 2 சைடும் குச்சிகளை, மூங்கில் குச்சியை வச்சு தாங்கி நடந்து அந்த ஒரு நிலைமையில கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்றதுக்காக கடந்து போவாங்களாம். ஒவ்வொரு கிராமங்கள்ல போய் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்றது அப்படின்னு சொல்லி தன்னுடைய முதிர் வயதுல இவங்க ரொம்ப கஷ்டத்தோடு எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தருடைய அன்பையும் கர்த்தருடைய சுவிசேஷத்தையும் இவங்க கொண்டு போயிட்டே இருந்தாங்க. திரும்பவும் இவங்க தவறி கீழே விழுறாங்க. அந்த விழும்போது அவங்க சரீரத்துல ரொம்ப பலவீனப்பட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா
டிசம்பர் 18 இவங்க கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைகிறாங்க. இவங்கள தன்னுடைய கணவனான ஜெசிமன் அடக்கம் பண்ணியிருக்கிற இடத்துலயே பக்கத்துல இவங்களையும் அடக்கம் செய்கிறாங்க. இப்படி இவங்களுடைய வாழ்நாள் முழுவதும், அதாவது இவங்க 95 வயது வரைக்கும் கர்த்தருக்காக உண்மையாக உத்தமத்தோடு பலவீனங்களை பார்க்காம வயதை பார்க்காம இவங்க ஓடி கடைசியில அந்த கிழக்கு தொடர்ச்சி மலையான 5 மலைகளுக்குமே கர்த்தருடைய சுவிசேஷம் கொண்டு செல்றதுக்கு இந்த தம்பதிகள் காரணமா இருந்தாங்க. இதுல 2 மலைகள் இவர்கள் செய்தாலும் 3 மலைகள் இவங்க 70 வயசுக்கு மேலதான் இவங்க அந்த இடங்களுக்கு சுவிசேஷம் போடுறதுக்காகவே பிரயாசப்பட்டாங்க. இன்னைக்கும் கூட இவங்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறது என்னன்னா, வயது ஒரு முக்கியமான காரணமே கிடையாது. கர்த்தர் கொடுத்த ஆத்தும பாரமும் தரிசனமும் நமக்குள்ளேயும் இருக்கும்னா கர்த்தர் நிச்சயமா நம்மளை கொண்டு அநேக காரியங்களை செய்வார். அதற்கு நம்ம அர்ப்பணிக்கும் போது நம் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறதற்கு நம்ம எடுத்து பயன்படுத்துவாங்க. இந்த ஈவ்லின் பிராண்ட் அவங்களுடைய வாழ்க்கை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அநேக காரியங்கள் கர்த்தருக்காக அவங்க அர்ப்பணிச்சாங்க. அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, என்னன்னா, என்னுடைய வாழ்நாள், அதாவது என்னுடைய ஜீவன் போறது வரைக்கும் நான் கர்த்தருக்காக ஊழியம் பண்ணணும், கர்த்தருக்காக என்னுடைய சேவை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்களாம். நம்முடைய வாழ்க்கையில கூட இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாம். நம்ம அநேக காரியங்களுக்காக நம்ம செய்கிறது உண்டு. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு என்னுடைய ஜீவியங்கள்ல நான் கர்த்தருக்காக காரியங்களை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுப்போம். கர்த்தருக்காக நம்ம வாழ்வோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.